அப்பா, என்ன ஒரு படம்! சூப்பர் படம். இந்த மாதவனும் ஷாலினி அடிப்பொலியாக இருப்பாங்க. கப்பல்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஸ்கூல் படிக்கணும்னு நினைப்போம். என்ன அழகாக இருப்பார் மாதவனு. வருஷம் ஆச்சுல, நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்த படம். நல்ல படம். ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஆமாம், இந்த மதன் என்ன காணவே இல்லை? நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதான். சரியில்லையே, கூப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதான்ட்டு. சிக்கன் வேறு அம்மா வாங்கி வச்சுட்டு போயிருக்கு. சமையல் பண்ணணும். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணாத்தையும் வைக்க முடியும். பையன் மதனை கூப்பிடுவோம். கூப்பிட்டு பேசுகிற மாதிரி அவனை கட் பண்ண வச்சிடலாம். மதன், டேய் மதனு, என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்து ரூம்லேயே அடைஞ்சு கிடக்க? மணி 11 ஆச்சு, இன்னுமா இன்றைக்கு நேரம் இல்லை? மதன் இப்படி சொன்னால் வரமாட்டான், எப்படி சொன்னால் வருவான்னு இப்போ பாரு. மதன், ஐயோ அவன் வேற வரமாட்டேக்கானே. அம்மா வேற காலையிலே குழம்பு தலைகறி எல்லாம் வச்சுட்டுல போயிருக்காக, வச்சுட்டு போனாக. எல்லாம் தீந்துரும் போல இருக்குதே. என்ன சத்தமே இல்லை? இவ்வளோ தூங்கிட்டு இருக்கானா? இல்லையே, மணி 11 ஆகுது. இன்னும் வர தூங்க மாட்டானே. ஏதோ வந்துட்டேங்க்கா, வர்றேன். என்ன காலையிலே கத்திட்டு கிடக்க? என்ன கத்திட்டு கிடக்கணா? தலைகறி சிக்கன் குழம்புன்னு சொன்னோன்னே இறங்கி வர. என்னடாச்சு? ரூம்ல இடங்கிடையும் கிடக்குத? என்ன பூமாட்ட ஏதாவது பேசுனேன்? இல்லையே, நான் ஒன்றும் பேசலையே. ஏன் ஏதோ போனீங்கன்னு வந்துச்சா? எதுவும் சொன்னாங்களா? என்னக்கா சொல்லு, காலையிலே பயங்கட்டத. ஏய், என்னடா பண்ணி வச்ச? இந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னேன்? பயப்படுறத பார்த்தா ஏதோ தப்பாக பேசியிருக்க மாதிரி தெரியுது. மதன், என்ன நடந்து சொல்லிடு. நல்லதுக்கு இல்லை, நான் நாளைக்கு கல்யாணம் செஞ்சு போகிற இடம். எந்தையாவது சொல்லி வச்ச அந்த பிள்ளைக்கு தப்பாக நினைக்கும். என்னைய மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையே தப்பாக நினைக்கும். என்ன பேசுனேன் சொல்லு. இல்லைக்கா, நான் 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 ஒன்றுமே பேசலையே. விளக்கு வாங்கிட்டேன்னு கேட்டேன். இல்லை வேண்டாம், சாமி கும்பிட போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அம்பிட்டு தான், வேற எதுவும் பேசலையே. ஏன்? டேய், நீ பேசுறதே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுது. மதன், ஒழுங்காக சொல்லு. இல்லை நான் பூமாட்ட இப்போ ஃபோன் போட்டு கேட்பேன். அப்புறம் பிரச்சனை பெருசாகும், பார்த்துக்கோ. என்ன சொன்ன அதை சொல்லு. இல்லைக்கா இல்லைக்கா, நான் என்ன சொன்னேன்னா, அம்மா அம்மா வீட்டில் இல்லைல்ல. அம்மாலாம் வீட்டில் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. சிக்கன் வாங்கி வந்துட்டு போயிருக்காங்க, கறி வச்சு சாப்பிடுங்கன்ட்டு. என்ன நடந்து ஒழுங்காக சொல்லு மதன். இல்லைக்கா, நேற்று அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போச்சுல, விளக்கு போட கூட்டிகிட்டு போகலை. அண்ணனும் அண்ணியும் பேசாமல் நிற்கலை, அவங்க பேசிக்கிட்டட்டும் அப்படின்ட்டு தான் அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் சரி, நானும் எத்தனையோ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துருந்தேன். ஒன்றும் அந்த பிள்ளைகிட்ட பேசவே முடியல. அதையான் நேற்று பேசிடலான்ட்டு எல்லாம் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டேங்க்கா அந்த பிள்ளைகிட்ட. இல்லைக்கா, மனசில் உள்ளதான் சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னேன்னா, பூமாரி, உன்னை எனக்கு இப்போ பிடிக்கும். உன்னை நாளைக்கு கல்யாணம் பண்ணேன்னு வையேன், இதை விட ரொம்பவே எனக்கு பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதேன் பூமாரி, அப்படி தான் சொன்னேன். அந்த புள்ள சாக்காயிட்டுக்கா. அப்போ வாயான்னு புலந்தவதையான். வீடு போக வர வாயை பொழந்துக்கிட்டே போனான். எனக்கோ கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு, வீட்டில் போய் எதுவும் சொல்லிடுவாளோ வச்சுக்கோளாங்க. இவ்வளோ நேரம் ரூம்லேயே அடங்கி கிடந்தேன். வீட்டில் எதுவும் ஃபோன் பண்ணல. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க மதன்? இதெல்லாம் தப்பு இல்லை. ஏதோ விளையாட்டுக்கு ஜாலியாக பேசுகிறேன் அப்படி தான் நினச்சேன். நீ என்னென்ன நினச்சிட்டு இருக்க? எவ்வளோ தப்பாக நினச்சிருக்க அந்த பொண்ணு. உன் அக்கா வாழ போகிற இடம் எப்படி உனக்கு டீசெண்டாக இருக்கணும்னு தெரியாதுனா அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்க. அது என்ன நினச்சோ? இவர்கிட்ட சொல்லிச்சோ இல்லை சரவணன்ட்ட சொல்லிச்சோ ஒன்றும் தெரியலையே. தப்பால நம்மளை எடுத்துப்பாக. என்ன வேலை நீ செஞ்ச? அம்மாட்ட சொல்லி கொடுக்குதா? ஏக்கா அம்மாட்ட சொல்லிடாதக்கா ப்ளீஸ்க்கா. ஏக்கா எப்படி எனக்கு நம்ம வீட்டில் யாராவது கல்யாணம் பண்ணி தானக்கா வைப்பாங்க. அது எங்கே அந்த பிள்ளையா இருக்கக்கூடாது? தெரிஞ்ச பிள்ளையாவது இருக்குது. நாளைக்கு நம்ம அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டோம்ல, பயம் இல்லாமல் இருக்கலாம்ல. எவ்வளையாவது கட்டிட்டு வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டுவாலாம் இருக்கிறத விட தெரிஞ்ச பிள்ளைய கட்டிக்கிட்டா நல்லா பார்த்துக்கிட்டுலாக்கா. அதுதான், ப்ளீஸ்க்கா அம்மா அப்பாட்ட இப்போ சொல்லிடாதக்கா. அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லுதுன்னு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளை 2 நாளில் பதில் சொல்லும். கேட்டுட்டு நீ சொல்லு. என்ன என்ன நினச்சிட்டு இருக்கே? எனக்கு ஒன்றும் தெரியாது பார்த்துக்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பேச்சு வந்தால் கூட பரவாயில்ல.
கல்யாணமும் எனக்கு இன்னும் ஆகலை, அதுக்கடை நீ போய் தப்பு பண்ணியிருக்க. மதனும் இது நல்லாவே இல்லை, பார்த்துக்கோ. அந்த பிள்ளைக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்க. அந்த பிள்ளை ஓகே சொன்னாலும் சரி, ஓகே சொல்லாட்டாலும் சரி, பொறுத்து பேசாமல் இருந்துக்கோ. அந்த பிள்ளை வேணான்னு சொல்லிட்டுனா அப்படியே விட்டுறணும் மதனு. மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைய போய் தொல்லை பண்ணக்கூடாது, பார்த்துக்கோ. இல்லைக்கா இல்லைக்கா, அந்த பிள்ளை மட்டும் பிடிக்கலைன்னு சொல்லிட்டுன்னு வையேன், அந்த பிள்ளை இருக்கிற பக்கம் தலைவாசல் வைக்க மாட்டேன். ஏன் உண்டு நான் உண்டு என் வேலையை பார்ப்பேன், அப்படிதான். என்னவோ நமக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பிள்ளையா இருக்குது, குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்க, நம்மளையும் நல்லா பார்த்துக்கிடுவோம், அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கிடும்ல. அதுக்கு தான் ஒரு சின்ன ஆசை. சரி பார்த்துக்கலாம், சொல்லியாச்சு. மனசில் எம்பிட்டு நாள் தான் வச்சு பூட்டி பூட்டி வைக்க, பூட்டி பூட்டி வச்சாலே டென்ஷனாக இருக்குது. நேற்று கோயில் வேறு நல்ல சந்தர்ப்பம் வேறு அமைஞ்சா, அதான் எல்லாம் சொல்லிட்டேன். என்ன என்ன பூமாரி, முகம்லாம் டல்லாக இருக்குது, என்ன எதுவும் பிரச்சனையாக வீட்டில்? நேற்று எங்கேயா நீ போயிருந்தே என்ன? நேத்தா? நேற்று ஆமாங்க, போயிருந்தேன் ஒரு இடம். வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை, மனசுக்குள்ளே தான் என்னமோ ஒரு மாதிரியாக உறுத்திக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசலாமே. எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் நீங்கள் தான், நல்ல ஹஸ்பண்டும் நீங்கள் தான், நல்ல என்ன சொல்ல எல்லாமே நீங்கள் தான். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு தான் சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீல்ல, அதாங்க உங்களை கூப்பிட்டேன். என்ன என்ன நடந்து சொல்லு, சொன்னால் தானே தெரியும். திடீர்னு வர சொல்லியிருக்க, எனக்கு அவசரமாக ஒரு ஒர்க் வேறு, சரி கூப்பிட்டேன்னு வந்தேன். இல்லைங்க, அப்படி அவசர வேலையாக இருந்தீங்க, அப்போ ஏன் வந்தீங்க? வராமலே இருந்துக்கலாம்ல, அப்புறம் நானும் பார்த்துக்கலானே. பரவாயில்ல சொல்லு, இப்போ என்ன 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 விஷயம்? ஏங்க நீங்கள் தான் எப்பவும் போல இல்லாமல் ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? ஆஸ்பத்திரிலாம் நல்லா தானே போயிட்டுருக்குது. அதெல்லாம் நல்லா தான் போகுது, நீ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு முதல்ல, சும்மா அதை எதையும் கேட்டுட்டு இருக்காத. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? நானே மனக்குழப்பத்தில் இருக்கேன், அதுக்கு ஒரு பதிலை உங்கள்கிட்ட கேட்போன்னு வந்தா நீங்கள் இப்படி எனக்கு கோவப்படுறீங்க. இல்லைங்க, அது கோயிலுக்கு போயிருந்தேன். ஆமாம் அதான் பார்த்தனே. சொல்லு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டியா, வீட்டுக்கு வந்தியா? அட சொல்லவும் முழுசா கேளுங்களேன். கோயிலுக்கு போயிருந்தேங்க, அண்ணன் தான் கூப்பிட்டு, அண்ணி உன்னை பார்க்கணும் சொல்லிச்சுன்னு கூப்பிட்டுது. அங்கே போய் பார்த்தா அண்ணி இருந்துச்சு, அன்றைக்கே தம்பியும் வந்திருந்தான். சரி அண்ணியும் அண்ணனும் பேசிட்டுமே அப்படின்ட்டு நான் நீங்கள் அங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அங்கிட்டு வந்து நல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா பூமாரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணட்டான்னு கேட்டுட்டாரு. எனக்கோ தூக்கி வாரி போட்டுருச்சு, கை காலெல்லாம் உதறி கொடுத்துட்டுங்க. இப்படிலாம் நினைக்கலையே, நம்மளை தப்பாக எடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல வந்துட்டேன். அது இல்லாமல் 2 நாளில் பதில் கேட்பேன் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு என்ன சொல்ல, யார்கிட்ட சொல்ல, எப்படி பண்ண, என்ன எது எதுவும் விளங்கலைங்க. அதான் உங்கள்கிட்ட ஒரு விவரம் கேட்போன்ட்டு தான் உங்களை வர சொன்னேன். ஆமாம் நான் தான் பார்த்தனே, நேற்று கோயிலில் ஒரு பையன் கூட நீ பேசிகிட்டு இருந்தியே சிரிச்சு, அந்த பையன் தானே? என்ன நீங்கள் கோயில் இருந்தீங்களா? எப்போங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லையே. யார் கூட? அத்தை கூட வந்தீங்க? பின்ன நான் என்ன எதுவும் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்தேன் கோயிலுக்கு? நான் எங்கள் அம்மா கூட தான் நான் வந்தேன். ஆனால் நீ நின்ன விதமோ பேசிகிட்டு இருந்த விதமோ தான் எனக்கு பிடிக்கல. எனக்குன்னு இல்லை, நான் இதெல்லாம் கேஷுவலாக தான் எடுத்துப்பேன். நான் ஒரு டாக்டர், நான் என்னோடய ஃபீல்டில் எவ்வளோ லேடிஸ்ட்டு பேச வேண்டியது இருக்கும். ஆனால் நான் அதை பெருசாக எடுக்கல. அம்மா சொன்னப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து. அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுல்ல நம்ம பேசுறது வைக்குது. இந்த பொண்ணு பாரு, அன்னைக்கு பார்த்த பொண்ணுல ஏதோ ஹஸ்பண்டு போல், இல்லை ஹஸ்பண்ட் ஆகிறவர் போல் ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா உங்களோட பிரதராக கூட இருக்கலாமே, ஏன் தெரியாமல் பேசுறீங்க அப்படி தான் கேட்டேன். அம்மா சொல்லுது, நீ வேணால் பாரு, அந்த பிள்ளை அந்த பையனை தான் பிடிச்சிதான் கல்யாணம் பண்ண போகுது, அப்போ பார்த்துக்க நான் சொல்லுது உண்மையா இல்லையான்ட்டு. எனக்கு கேட்டோன்னே மண்டை வெடிச்சாப்புல ஆகிட்டு. பாமா சாமியெல்லாம் கும்பிட்டது போதுன்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாம் கோயில் போனால் சாமியை கும்பிடணும் வரணும், அது என்ன அங்கிட்டு இங்கிட்டு நின்று பையன்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குது? இத்தனைக்கு இது கிராமம், டவுன் அந்த மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. கிராமம், இங்கே நீ இன்னொரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கியே, எங்கள் அம்மாவே எப்படி தப்பாக எடுக்காங்கன்னா உங்கள் ஊர்க்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க, திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க? உனக்கு கொஞ்சமும் அறிவில்லை? என்ன யார் தப்பா எடுத்துப்பாங்க? நான் என் அண்ணன் கூட தான் போனேன், அங்கே போய் சரி தெரிஞ்சவங்க தானேன்னு பேசிகிட்டு இருந்தேன். இதில் தப்பாக நினைக்கிறது என்ன இருக்குது? அதான் சொல்லுதம்ல, இப்படி அவங்க பேசினாங்க, அதுக்கு என்ன சொல்ல? உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, ஏன்ட்டேன் கேட்க? உன்னோட விருப்பப்படியே நீ பண்ணிக்கோ. இங்கே பாருங்க, கோவப்படாதீங்க. எனக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் ஏதாவது பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் உங்களை வர சொன்னேன். என் மனசில் எதுவும் ஒளிவு மறைவு இல்லை, அதான் உங்களை வர சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த பாரு குமாரி,
எங்கள் அம்மாவே படித்தவங்க, அவங்களே தப்பாக எடுத்துக்காங்கன்னா எல்லாரும் பார்க்குறவங்க ஒரு விதமாக பேசுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவேன். எனக்கு இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. தப்பா எடுத்துக்கலன்னா கோவப்படுத்தீங்களோ? அம்மா சொன்னாலும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் அவ்வளோ சொல்ல கேட்டு ஏன்டா கோவப்படுத்தீங்க? சரி, இப்போ என்ன சொல்ல போகிற அந்த பையன்ட்ட சொல்லு. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ண எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் படிக்கணும், படித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவுமே பார்க்க முடியும். இப்போ எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. ஃப்யூச்சரில் எதுவுமே பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ படிக்கணும், என்ன இப்போ ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லு போதும். இப்படி சொன்னால் போயிடுவானா? பயமாக இருக்குங்க. எதுவும் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது, வீட்டில் எதுவும் சொல்லிடக்கூடாது, அதான் பார்க்கேன். இப்படியே சொல்லு, இதான் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னு வையேன், வேறு ஏதாவது சொன்னேன்னா அப்படி இப்படின்ட்டு உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணு, படிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதெல்லாம் இப்படியே நான் சொன்ன மாதிரியே சொல்லு. எனக்கு இப்போதைக்கு படிக்கணும், நான் படித்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கழிச்சு காலேஜுக்கே ஜாயின் ஆகியிருக்கேன். என் பக்கத்தில் ப்ளீஸ், என் பக்கத்தில் அலையாதீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லை, லவ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. என்னோடய மைண்ட் செட்டிங் எல்லாமே படிப்பு தான். இப்படி சொல்லி பேசாமல் முடிச்சிரு. ஆ, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது சரியாக இருக்குது. இப்படியே நான் சொல்லுவேன். இப்போ எப்படி எனக்கு படிக்கணும், நல்ல ஒரு தொழிலில் வரணும், அதான் என்னோட ஆம்பிஷனே. நான் படித்து முடிச்சுனாலும் எதனாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், படித்து முடிச்சுட்டு சொல்லுங்க. அது வரை நீ வாயை பிளந்துட்டு இரி அப்படின்னு சொல்லு. யாங்க கோவப்படுதீங்க? இப்போ நான் எப்படி சொல்ல? நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு. வேறு எதுவும் அப்படி இப்படின்னு சொல்லாத. படித்து முடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லாத. அப்போ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் இப்படி சொல்லி முடி. ஆ, சரிங்க, இப்படியே சொல்லுவேன். சரியா இருக்குது. சரிங்க, இப்படி பேசுகிறேன். நாளைக்கு அப்படி சொன்னால் வரமாட்டான். எப்படி நாளான்னைக்கு கண்டிப்பாக வருவான். நான் சொல்லுவேன் இப்படியே, இதுக்கு தான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கணும்னு சொல்லி தான் அங்கே வர சொன்னேன். இதுக்கு போய் கோவப்படுறீங்களே? கோவப்படலை பூமாரி, அம்மா சொன்னாலும் கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். நீ ஃபோன் பண்ணுவேன் தான் இருந்தேன். சரி, உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கோவம்னு வையேன். சரிங்க, நீங்கள் சொல்கிறதே நானும் கேட்குறேன். இன்னும் யாரு கூடயும் எங்கேயும் நின்று பேச மாட்டேன். போதுமா? சரி பூமாரி.